தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக இருக்கிறவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் எந்த அளவுக்கு மரியாதை தெரிஞ்ச ஒரு நடிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவரோட வயசுல எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்கள வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. யாரோட மனசையும் புண்படுத்த தெரியாதவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு உதப்பேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு கோவமா ரிப்ளை பண்ற அளவுக்கு பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? அந்த விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்துடைய காதல் மனைவியான லதாவை ரஜினிகாந்த் முதலாக சந்தித்தது தில்லுமுள்ளு படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தான். ரஜினிகாந்தை பேட்டி எடுப்பதற்காக தில்லுமுள்ளு படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த சவுகார் ஜானியுடைய வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைப்பதற்கு முன்னாலே ரஜினிகாந்த் தனக்கு கணவராக வரப்போகிறார் என்று லதாவுக்கும் தெரியாது. தன்னை பேட்டி எடுக்கப் போகின்ற லதா தான் தன்னுடைய மனைவியாக வரப்போகிறார் என்று ரஜினிகாந்துக்கும் தெரியாது. ஆனாலும் அவர்கள் இருவருக்கும் இடையே முதல் சந்திப்பிலேயே காதல் பிறந்தது. அதை ஆண்டவன் எடுத்த முடிவு என்று தான் சொல்ல வேண்டும். முதல் சந்திப்பின் போதே லதா தான் தன்னுடைய மனைவி என்று ரஜினிகாந்த் முடிவு செய்து விட்டாலும் அவருடைய திருமணம் உடனடியாக நடைபெறவில்லை. அவருடைய முதல் சந்திப்பு நடைபெற்று பல மாதங்களுக்கு பின்னரே அவர்களது திருமணம் நடைபெற்றது. தனக்கும் லதாவுக்குமான திருமணத்தை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கர்ப்பகிரகத்திலே நடத்துவது என்று முடிவு செய்தார் ரஜினிகாந்த். அதிகாலை வேளையிலே கோயிலில் நடைபெற அந்த திருமணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டோம்னா நிச்சயமாக கூட்டம் சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும், பொதுமக்களுக்கெல்லாம் தொல்லை ஏற்படும் என்று நினைத்த ரஜினிகாந்த் அந்த திருமணத்துக்கு தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள், தான் கண்டக்டராக பணியாற்றிய போது தன்னுடன் மிகவும் ஆத்மார்த்தமாக பழைய நண்பர்கள் தவிர வேறு எவரையும் அழைக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தார். குறிப்பாக பத்திரிகையாளரை தவிர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் அவர். இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி சொல்லணும் இல்லையா? அதனால் 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி என்று பத்திரிகையாளர்கள் அனைவரையும் தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார் ரஜினிகாந்த். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவன் நான் பஸ் கண்டக்டராக இருந்தது மட்டும் இல்லை, பல சமயம் மூட்டை சுமந்து கூட என்னுடைய வாழ்க்கை நடத்தியிருக்கேன். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசியதுன்னா அது நான் தில்லுமுள்ளு படத்தினுடைய படப்பிடிப்பிலே சவுகார் ஜானி வீட்டில் இருந்த போது தான். அப்போ தான் முதலாக லதாவை நான் சந்தித்தேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்ததுக்கு பின்னாலேயும் ஏறக்குறைய 7 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த கல்யாணம் நடைபெறப் போகிறது என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான விஷயம், என்னுடைய சகோதரர் அவ்வளவு எளிதிலே இந்த திருமணத்துக்கு முதல்ல ஒத்துக்கலை. இரண்டாவதாக எனக்கும் லதாவுடைய குணநலன்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. இப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவெடுத்துட்டோம். என்னுடைய மனைவி லதாவை பொறுத்த வரைக்கும் மிகுந்த சங்கீத ஞானம் உள்ளவர். அவர் திரைப்படங்களில் பாடினாலும் சினிமாவில் பாடினாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர் நல்ல அழகான தோற்றம் உடையவர். அதனால் நடிக்கணும்னு விருப்பப்பட்டால் கூட தாராளமாக நடிக்கலாம். எங்கூட நடிக்க ஆசைப்பட்டால் கூட நான் நடிக்க தயார். பெண்களை பொறுத்த வரைக்கும் புருஷனுடைய காலில் விழுந்து கிடக்கிற பூச்சியோ புழுவோ அவங்க இல்லை. அவங்களுக்கு முழு சுதந்திரம் தேவை. அதை நான் பூரணமாக உணர்ந்திருக்கேன். அதனால் என்னுடைய மனைவி லதாவுக்கு முழு சுதந்திரத்தை நான் தருவேன் என்று சொன்ன ரஜினிகாந்த் மறுநாள் காலையிலே அதிகாலை 3:30 மணி அளவில் தன்னுடைய திருமணம் திருப்பதி வெங்கடாதிபதி கோயிலின் கர்ப்பகிரகத்தில் நடக்க இருப்பதாக பத்திரிகையாளரிடம் அறிவித்தார். இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஊரை கூட்டி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படலை. அதனால் இந்த திருமணத்துக்கு நான் பத்திரிகை கூட அச்சிடலை. அது மட்டும் இல்லை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தவர்களை கூட நான் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடல. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோயில் கர்ப்பகிரகத்தில் விசேஷ அனுமதி பெற்று இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒரு மஞ்சள் கயத்தில் கோக்கப்பட்ட தாலியை தான் நான் லதாவுடைய கழுத்தில் கட்ட போகிறேன். அந்த ஆண்டவனுக்கு முன்னால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இந்த பெண்ணோட வாழ்வேன் என்ற உறுதியோட ஒரு பெண்ணுடைய கழுத்தில் தாலி கட்டுறது தான் உண்மையான திருமணம் என்று ரஜினிகாந்த் சொல்லி முடிக்க, தேனிலவுக்கு எங்கே போகிறீங்க என்று அவரை பார்த்து கேட்டார் ஒரு நிருபர். தேனிலவா? ஒரு கிளாஸ் விஸ்கி அடித்தா தினமும் தேனிலவு தான் என்று மனம் திறந்து அந்த நிருபருக்கு பதில் சொன்னார் ரஜினி. இனிமேல் ட்ரிங்க்ஸை கூட குறைச்சிக்க போகிறேன், அதெல்லாம் லதா தான் இனிமேல் பார்த்துக்கணும் என்று ரஜினிகாந்த் சொல்லி முடிக்க, பத்திரிகை புகைப்படக்காரர்கள் திருமணத்தை போட்டோ எடுக்கிறதுக்காக திருப்பதிக்கு வரலாமா என்று ஒரு நிருபர் கேட்டபோது தானும் லதாவும் மாலையுடன் இருந்த புகைப்படத்தை எல்லா பத்திரிகை நிருபர்களுக்கும் விநியோகித்த ரஜினிகாந்த், திருமணம் முடிஞ்ச உடனே இந்த புகைப்படத்தை எல்லாரும் பத்திரிகையில் போட்டுக்குங்க, அதுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு 15-20 நாளில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தலான்னு இருக்கேன். அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சினிமா உலகத்தில் இருக்க எல்லா முக்கியமான நபர்களையும் கூப்பிட போகிறேன். உங்களுக்கும் தவறாமல் அழைப்பு வரும். அந்த விழா நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய பத்திரிகையில் போடலாம். அதனால தான் சொல்கிறேன், திருமணத்துக்கு மட்டும் தயவு செய்து நீங்கள் யாரும் வர வேண்டாம் என்று திட்டவட்டமாக பத்திரிகை நிருபரிடம் அறிவித்தார். அப்போது மிகுந்த உற்சாகத்தில் இருந்த ராணி பத்திரிகை நிருபரான மில்டன் வந்தா என்ற ஒரு கேள்வியை ரஜினிகாந்தை பார்த்து வீச மிகுந்த டென்ஷனான ரஜினிகாந்த் உதைப்பேன் என்று பதிலளித்தார். உடனே அங்கே இருந்த மூத்த பத்திரிகையாளர் சார் ரஜினிகாந்த்கிட்ட எங்களெல்லாம் விருந்துக்கு அழைச்சிட்டு
உதைப்பேன்னு நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா? அதனால் தயவுசெய்து அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிடுங்க என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் தான் கல்யாணத்துக்கு வராதிங்கன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் வந்தா அப்படின்னு கேட்டால் இப்போவும் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் யாரும் கல்யாணத்துக்கு வராதிங்க. வந்தீங்கன்னா நான் முன்ன சொன்னேன்ல, அதுதான் நிச்சயமாக நடக்கும் என்று தீர்மானமாக இன்னொரு முறை ரஜினிகாந்த் சொல்ல, அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு பத்திரிகை நிருபர் தலைவாழை இலையில் விருந்தை போட்டுட்டு ஓரமாக நரகில் வச்சா எப்படி ரஜினி, இது நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்கா என்று ரஜினியிடம் நியாயத்தை கேட்டார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகை நிருபரோட அவருக்கு மிகவும் நெருக்கமான பழக்கம் உண்டு. அதனால் நான் பேசினது உங்கள் மனசை புண்படுத்திச்சா என்று அந்த நிருபரை பார்த்து ரஜினி கேட்க, என் மனசை மட்டும் இல்லை எல்லா பத்திரிகையாளையும் உங்களுடைய வார்த்தை புண்படுத்திடுச்சுன்றது தான் உண்மை. நீங்கள் யார்? சாதாரண ஸ்டாரா? ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்யாணத்தை ஃபோட்டோ எடுத்து போனால் தானே எல்லா பத்திரிகை நிருபர்களும் விரும்புவாங்க. நீங்கள் ஃபோட்டோ தரேன்னு சொல்லலாம், ஆனால் ஒவ்வொரு பத்திரிக்கை ஒரு பாலிசி இருக்குது. விதவிதமான ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்து போனோன்னு அவங்க விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது அது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை என்று அந்த பத்திரிகை நிருபர் சொன்ன உடனே, உங்கள் எல்லாரும் மனசும் புண்பட்டுருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் சாரி சொல்கிறேன், ஆனாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து திருமணத்துக்கு மட்டும் வந்து விடாதீர்கள் என்று தன்னுடைய கருத்தை மிகவும் ஆழமாக பத்திரிகை நிருபர் மத்தியிலே பதிய வைத்தார் ரஜினிகாந்த். 1981 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி என்று திருப்பதி நடைபெறவிருந்த திருமணத்திற்காக முதல் நாள் மாலையிலே ரஜினிகாந்தும் அவருடைய உறவினர்களும் ஒரு காரிலே புறப்பட, அவர்களைத் தொடர்ந்து லதாவினுடைய குடும்பத்தினரும் லதாவினுடைய சகோதரி சுதா, அவரது கணவர் ஒய்ஜி மகேந்திரன் ஆகியோரும் மற்ற கார்களிலே அவர்களை பின்தொடர்ந்தார்கள். திருப்பதியில் காலையில் எப்பவும் 3:30 மணிக்கு சுப்ரபாதம் நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் லதாவினுடைய கழுத்திலே தாலி கட்டினார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தாலி கட்டி முடித்த உடனே அவருடைய காலிலே விழுந்து வணங்கினார் லதா. அதைத் தொடர்ந்து மணமக்கள் இருவரும் அங்கே இருந்த பெரியவர் காலிலே விழுந்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார்கள். திருமணம் முடிஞ்சு திருப்பதி வெங்கடாபதி கோயிலேருந்து ரஜினிகாந்த் வெளியே வரும்போது அவருடைய அத்தனை பலமான எச்சரிக்கை மீறி சில புகைப்படக்காரர்கள் ரஜினிகாந்தனுடைய திருமணத்தை புகைப்படம் எடுப்பதற்காக அங்கே கூடியிருந்ததை பார்த்து ரஜினிகாந்த் மிகுந்த டென்ஷன் ஆகிவிட்டார். அதுக்கு பின்னால் அவங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் அவரை சமாதானப்படுத்தி வேறு வழியாக அழைத்து சென்றார்கள். திருமணம் முடிஞ்ச உடனே திருச்சானூருக்கு போய் பத்மாவதி தாயாரை வணங்கிவிட்டு மணமக்கள் இருவரும் சென்னைக்கு புறப்பட்டார்கள். சென்னைக்கு வந்தவுடனே தன்னுடைய மனைவி லதாவை வீட்டில் விட்டுட்டு சரியாக 10 மணிக்கெல்லாம் ஏவி ஸ்டூடியோ நடைபெற்று கொண்டிருந்த நெற்றிக்கண் படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக ஏவி ஸ்டூடியோவுக்கு வந்தார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்துக்கு லதாவுக்கும் காதல் மலர்ந்தது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருடைய தில்லுமுல்லு படத்தினுடைய படப்பிடிப்பின் போது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே ரஜினிகாந்த் முதலிலே கலந்து கொண்ட படப்பிடிப்பு கே பாலச்சந்தருடைய நெற்றிக்கண் படத்தினுடைய படப்பிடிப்பு. இதை ஒரு வினோத வெற்றுமை என்று தான் சொல்ல வேண்டும்.